தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு மற்றும் மறைபரப்பு ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். பல முயற்சிகள் செய்தாலும் பலவிதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் வெற்றி ஆண்டவர் தருவது. சூழ்நிலைகள் எப்படி அமைந்தாலும் ஆண்டவர் வெற்றி தருவார் என்ற முழு நம்பிக்கையோடு செயல்பட்டு வந்தால் வெற்றி உறுதி. அதோடு நில்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இறைவேண்டல் செய்து ஆண்டவரை முன்னிறுத்தி நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும். அன்று இஸ்ரேலுக்கு உதவிய ஆண்டவர் நமது வெற்றிக்கும் உதவி செய்வார். ஆண்டவரின் மகிமையை மாட்சியை எவ்வேளையிலும் எடுத்துரைப்பவர்களாக, அறிவு கூர்மை உடையவர்களாக, எல்லா காரியங்களிலும் இறைவேண்டல் செய்து அதை தொடங்குபவர்களாக நாம் வாழ வரவேண்டியும், மறைபரப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல்ல உடல் உள்ள சுகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்தருளும்படியாகவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசிர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்றைய முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்டது போன்று இன்றைய நாளில் அகில உலக திருவையோடு இணைந்து மறைபரப்பு ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். சிறப்பான விதத்திலே கடல் கடந்து கண்டங்கள் கடந்து மறைபரப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து மறை பணியாளர்களுக்காகவும் இறைவனுடைய துணை கொண்டு தங்களுடைய பணி வாழ்வில் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களையும் அவர்கள் எதிர்கொள்ளவும், சிறப்பாக அவர்களுடைய அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படும்படியாகவும், இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி பறைசாற்றப்படவும் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடலான்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே பாடுங்கள். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. அந்நாளில் அமலேக்கியர் இரபதில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார்.
அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறே யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்திய போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 14, மேலும் அதிகாரம் 4 இறை வசனங்கள் 2 முதல். அன்புக்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அனைவருக்கும் மறைபரப்பு ஞாயிறு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, மறைபரப்பு ஞாயிறு என்று சொல்கிற பொழுது அது வெறுமனே அருட்பணியாளர்களுக்கும் துறவியர்களுக்கும் மட்டும் உரித்தானது என்று நாம் ஒதுங்கி விடுவது சரியல்ல. மறைபரப்பு பணியின் பங்காளிகள் நாம் ஒவ்வொருவரும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மறைபரப்பு பணிக்காக நம்முடைய பங்களிப்பையும் திரு அவைக்கு ஆற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் சிறப்பாக இந்த மறைபரப்பு பணியிலே, மறைபரப்பு நாடுகளிலே பல்வேறு ஆபத்துகளுக்கும் இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் பணி செய்து வரக்கூடிய அந்த மறைபரப்பு பணியாளர்களுக்காக சிறப்பான விதத்தில் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சிறிய சிறிய பங்களிப்பு, நம்முடைய பொருள் உதவி, பண உதவியும் அவர்களுக்கு பெரிய அளவிலான உதவியாக இருக்கும். கிறிஸ்துவை அறியாத அந்த நாடுகளில் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை குறித்த செய்தி பறைசாற்றப்பட, அந்த மறை பணியாளர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட நாம் நம்முடைய பொருள் உதவியை வழங்குவதோடு மட்டும் நின்று விடாமல் நம்முடைய அருள் உதவியையும் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஒரு நிமிடம் ஒதுக்கி இறைவனிடத்திலே அவர்களுக்காக நாம் வேண்டுகிற பொழுது நிச்சயமாக அது அவர்களுக்கு பெரிய அளவிலான உற்சாகத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இன்னும் அதிக வல்லமையோடு, இன்னும் அதிக ஆற்றலோடு இறைவனை குறித்த நற்செய்தியை, இறைவனை குறித்து அறியாத மக்களுக்கு அவர்கள் இன்னும் எடுத்துரைக்க அது பேருதவியாக அமையும். எனவே சிறப்பான விதத்திலே அனைத்து மறை பணியாளர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு மக்களே, அந்த வகையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடு முழுவதுமே ஜெபத்தை மையப்படுத்தியதாக, அதிலும் குறிப்பாக இடைவிடாத விடாமுயற்சியோடு மேற்கொள்ளக்கூடிய ஜெபத்தின் வல்லமையை குறித்து நமக்கு எடுத்துரைப்பவையாக இருக்கின்றன. இந்த 3 வாசகங்களுமே அதைத்தான் சுட்டி காட்டுகின்றன. அன்பு மக்களே, 2010ஆம் ஆண்டிலே சிலி நாட்டிலே நடந்த உண்மை நிகழ்வு இது. அங்கே ஒரு மிகப்பெரிய சுரங்கம், தாமிரம் மற்றும் தங்கம் ஆகியவற்றை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த சுரங்கத்திலே பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட சுரங்கத்தில், அந்த பகுதியில் 33 சுரங்க பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஆழமான ஒரு சுரங்கமாக அது இருந்தது. 2500 அடி ஆழத்திலே அந்த சுரங்க பணியாளர்கள் சுரங்க தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யாரும் எதிர்பாராத விதத்திலே அவர்களை சூழ்ந்து இருந்த அந்த மணலானது அந்த 33 பணியாளர்களையும் அப்படியே மூடிவிட்டது. 2500 அடி ஆழம் மணல் அவர்களை மூடிவிட்டது என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பூட்டிய அறைக்குள்ளாக, 4 சுவற்றுக்குள்ளாக கரண்ட் இல்லை, இருட்டாக இருக்கிறது என்று நினைக்கிற பொழுதே நம்முடைய மனம் பதைக்கிறது. அதையே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எப்பொழுது அந்த அறையிலிருந்து வெளியே வருவோம், எப்பொழுது வெளிச்சம் கிடைக்கும், கரண்ட் வரும் என்கின்ற ஒரு பரிதவிப்பில் தான் நாம் இருப்போம். ஆனால் மணல் முழுவதுமாக மூடிவிட்டது. மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும். எப்படி இங்கு இருந்து தப்பிப்பது என்கின்ற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் மிகவும் அதிகமாக அவர்களுடைய மனங்களிலே அலை பாய்ந்து கொண்டிருக்கும்.
இப்படி மாட்டிக்கொண்டார்களே, எப்படி இவர்களை இந்த மண் சரிவிலிருந்து மீட்டெடுப்பது என்று அனைவரும் பரிதவித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். நாட்கள் கடந்து கொண்டே சென்றன. மிகவும் ஆழமான பகுதி என்கின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக அவர்களை மீட்கக்கூடிய அந்த பணியிலே தொய்வு ஏற்பட்டது. 1 வாரம் கடந்தது, 2 வாரம் கடந்தன, 3 வாரங்கள், 4 வாரங்கள், 5 வாரங்கள் என்று நாட்கள் கடந்து கொண்டே இருந்தன. நிச்சயமாக அவர்கள் இனியும் அங்கே உயிரோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அவர்கள் கண்டிப்பாக இறந்து போயிருப்பார்கள் என்று அனைவரும் நினைத்து கொண்டார்கள். அகில உலகமே அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தது. அப்போதைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சிறப்பான விதத்தில் தன்னுடைய திருக்கரங்களால் ஆசீர்வதித்த ஜெபமாலைகளை அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு அனுப்பி கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுங்கள் என்றும் அறைகூவல் விடுத்தார். இவ்வாறு அகில உலகமே அவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறது. அன்பு மக்களே, 50 நாட்கள் கடந்தன. 50 நாட்களை கடந்து அங்கே அவர்களை மீட்டு எடுப்பதற்கான அந்த மீட்பு பணியிலே ஒரு புதிய ஆழம் தென்பட்டது. அவர்களை அங்கே எட்டி அந்த ஆழத்தை கண்டறிந்து அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை மீட்பு பணி குழுவினர் கண்டடைந்து விட்டார்கள். நிச்சயமாக இறந்து போயிருப்பார்கள் என்கின்ற எண்ணத்தில் தான் அவர்களை நெருங்கினார்கள். அன்பு மக்களே, என்னதொரு ஆச்சரியம், என்னதொரு அதிசயம் பாருங்கள். அங்கே அவர்களில் ஒருவருக்கு கூட எந்தவித சிறு தீங்கும் உயிர் சேதமும் ஏற்படவில்லை. அந்த 33 பேரும் உயிரோடு அந்த ஆழமான அந்த புதை குழியிலிருந்து, புதை மணலிலிருந்து வெளியே பாதுகாப்பாக எடுக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதை பார்த்த அனைவருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தங்களுடைய கண்களால் தான் பார்த்து கொண்டிருக்கிறோமா என்று அனைவரும் வியப்பிலே மூழ்கி போனார்கள். அந்த 33 பேரிடத்திலே பத்திரிகையாளர்கள் பேட்டி காண்கிறார்கள். எப்படி இத்தனை நாட்கள் இந்த புதை மணலிலே, இந்த இருட்டுக்குள்ளே, இந்த மூச்சு திணறலுக்குள்ளே நீங்கள் உயிரோடு இருந்தீர்கள், உங்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அங்கே அந்த புதை மணலில் சிக்கிய ஒருவர் இவ்வாறு சொன்னார்: நாங்கள் 33 பேருமே எங்களுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. நிச்சயமாக இதிலிருந்து வெளியே வருவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அந்த பகுதியிலே, நாங்கள் மணலிலே மூழ்கி இருந்த பகுதியிலே சிறிது சிறிதாக நாங்கள் முயற்சி செய்து ஒரு பகுதியை ஆலயத்தின் பீடத்தை போன்று வடிவமைத்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களுடைய ஜெபங்களை நம்பிக்கையோடு ஏறெடுத்து கொண்டே இருந்தோம். எங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும், நிச்சயமாக நாங்கள் இதிலே மூழ்கி போய் விடுவோம் என்கின்ற எண்ணம் எங்களுடைய மனதிலே இல்லை. இதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம், மீண்டும் இந்த உலகின் ஒளியை எங்களுடைய கண்களால் பார்ப்போம் என்கின்ற அந்த ஒரு ஆழமான விசுவாசம் மட்டும் எங்களுடைய மனதிலே அழுத்தமாக இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மீதான அந்த ஒரு விசுவாசம் இன்று எங்களை உங்கள் முன்பாக சாட்சியாக நிறுத்தி இருக்கிறது என்று தங்களுடைய சாட்சியத்தை பகிர்ந்தார்களாம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இடைவிடாத ஜெபம், விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நாம் மேற்கொள்கின்ற ஜெபம் நிச்சயமாக நமக்கு பலன் அளிக்கும். அதனுடைய ஆசீர்வாதம் மிக பெரியது என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பு மக்களே, இன்றைய 3 வாசகங்களும் ஜெபத்தின் வல்லமையை குறித்து தான் நமக்கு எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே இஸ்ராயேல் மக்கள் அமலேக்கியர்களோடு போரிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவ்வாறு அவர்களுடைய பயணத்திலே இந்த அமலேக்கியர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் கடந்து செல்வதற்கு அமலேக்கியர்கள் இடம் தர மறுக்கிறார்கள். நாங்கள் உங்களை இந்த பகுதியின் வழியாக, எங்கள் இடத்தின் வழியாக கடந்து செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ராயேல் மக்களை எதிர்த்து நிற்கிறார்கள். இஸ்ராயேல் மக்களுக்கு வேறு வழி இல்லை. அந்த மக்களோடு போரிட்டு அவர்களை வென்றால்தான் தொடர்ந்து அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி நடை பயில முடியும். இந்த சூழ்நிலையில் மோசே யோசுவா தலைமையிலே மக்களுள் சிலரை யோசுவாவோடு அனுப்பி வைக்கின்றார். யோசுவாவிடத்திலே சொல்லுகின்றார், நீ மக்களில் சிலரை அழைத்து கொண்டு அமலேக்கியர்களோடு போரிடு, நான் அந்த குன்றின் மலை மீது ஏறி ஜெபிக்க செல்லுகிறேன் என்று அவரோடு அங்கே ஆரோனையும் கூர் என்பவரையும் அழைத்து செல்லுகின்றார். மோசே அந்த குன்றின் மீது இருந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு தன்னுடைய கரங்களை உயர்த்தியவாறே ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். அன்பு மக்களே, எப்பொழுதெல்லாம் மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தாரோ அப்பொழுதெல்லாம் அங்கு இஸ்ராயேல் மக்கள் அந்த போரிலே வெற்றி கண்டார்கள். அமலேக்கியர்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இயல்பிலேயே தங்களுடைய பிறப்பிலிருந்தே அவர்கள் போர் பயிற்சி பெற்ற திறம் வாய்ந்த வீரர்கள். ஆனால் இஸ்ரேல் மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் சாதாரண மக்கள். 400 ஆண்டுகளாக எகிப்திலே பார்வோனின் அடிமைத்தளையிலே அடிமைத்தள வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவர்கள். சாதாரண ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டிருந்த மக்கள். இப்படிப்பட்ட இந்த மக்கள் அந்த போர் வீரர்களை, படை வீரர்களை எதிர்த்து வெற்றி கொள்வது என்பது நிச்சயமாக சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் அங்கே மோசேயினுடைய ஜெபம் அதனை சாத்தியமாக்கி காட்டியது. மோசே வலுவிழந்து கைகளை கீழே போட்ட பொழுதெல்லாம், ஜெபத்திலே சோர்வடைந்த போதெல்லாம் அமலேக்கியர்களுடைய கை ஓங்கியது, இஸ்ரேலர்களுடைய கை பின்வாங்கியதாக பார்க்கிறோம். இதனால் ஆரோனும் கூரும் என்ன செய்கின்றார்கள்? மோசே வலுவிழந்து போய் விடாதவாறு, அவர் கை கீழே விழுந்து விடாதவாறு அதனை உயரே தாங்கி பிடிக்கிறார்கள். இப்பொழுது மோசே இன்னும் அதிக வல்லமையோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே அதிசயத்தக்க விதத்திலே அமலேக்கியர்களை இஸ்ராயேல் மக்கள் வெற்றி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபத்திற்கு இருக்கக்கூடிய வல்லமையை இங்கே நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவது வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இங்கே தீமோத்தேயு எபேசு பகுதியினுடைய ஆயராக இருக்கின்றார். தன்னுடைய போதனையை மக்களுக்கு கொடுக்கின்றார். ஆனால் பல மக்களும் தீமோத்தேயுவினுடைய போதனையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அங்கே பல போலி போதகர்கள் இன்னும் தவறான போதனைகளை மக்கள் மத்தியிலே போதித்து கொண்டிருந்தார்கள். இதனால் மக்கள் தீமோத்தேயுவினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் போலி போதகர்களை தேடி சென்று கொண்டிருந்தார்கள். தீமோத்தேயு மனம் உடைந்து போய்விட்டார். நான் எதற்காக இந்த மக்களுக்கு போதிக்க வேண்டும்? அவர்கள் நான் பேசுகின்ற இறைவனுடைய வார்த்தையை கேட்க மறுக்கின்றார்களே, வணங்கா கழுத்துடையவர்களாக இருக்கின்றார்களே என்று அவர் மனம் உடைந்து சோர்வுற்று கலங்கி தவித்த பொழுது பவுலடிகளார் தீமோத்தேயுவை தேற்றுவதாக இந்த இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டோம். இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறைவனுடைய வார்த்தையை நீ அறிவித்துக் கொண்டே இரு என்று தீமோத்தேயுவினுடைய நம்பிக்கையை அங்கே பவுலடிகளார் ஆழப்படுத்துவதை பார்க்கிறோம். மனம் சோர்வடைந்து போகாதே, மன உறுதியோடு இரு. நிச்சயமாக உன்னுடைய இந்த உழைப்புக்கு, இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் என்று அவருடைய நற்செய்தி பணியிலே அவரை மன உறுதியோடு இருப்பதற்கு பவுலடிகளார் அவரை திடப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் அருமையான ஒரு உவமையை கூறுகின்றார். நம்பிக்கையோடு தொடர்ந்து விடாமுயற்சியோடு நாம் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவரிடத்திலே ஏறெடுக்கின்ற பொழுது அந்த
நடுவரை போல, நேர்மையற்ற நடுவரை போல நிச்சயமாக நாமும் நமக்கு தேவையானதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு அருமையான படிப்பனையை நமக்கு தந்து இறை வேண்டலில் ஜெபத்தில் உறுதியோடு தளரா மனதோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பை கொடுக்கின்றார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நம்முடைய ஜெப வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட ஒரு தளரா நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய ஜெப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நம்முடைய தேவைகளில் மட்டும் ஆண்டவரை தேடி வருபவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு தேவை இருக்குது, ஒரு உடல் வியாதி, ஒரு நோய் வந்துட்டு அந்த நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று மன்றாடுகின்றோம். ஆனால் மற்ற நேரங்களில், நம்முடைய நல்ல வாழ்வின் நேரங்களில் ஆண்டவரை நாம் தேட மறந்து விடுகின்றோம். ஒரு முறை இப்படித்தான் சிலர் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார்கள், நண்பர்கள் இணைந்து. அதிலே ஒருவர் கிறிஸ்தவர், மற்றவர்கள் மற்ற சமயத்தை சார்ந்த நண்பர்கள். அவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லுகின்ற பொழுது கடலிலே எதிர்பாராத விதத்திலே கடும் புயல் காற்றானது அங்கே வீசுகின்றது. அவர்கள் சென்ற படகு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றது. என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொருவரும் தத்தம் தெய்வத்திடம் வேண்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அந்த கிறிஸ்தவர் மட்டும் அமைதியாக இருக்கின்றார். அவருடைய நண்பர்கள் அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், உன்னுடைய கடவுளிடத்திலே ஜெபி, அவர் ஒருவேளை உன்னுடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றலாம் என்று சொன்ன பொழுது, எனக்கு ஜெபிக்க தெரியாதே, நான் ஆலயத்தின் பக்கமே சென்றது கிடையாதே, நான் எப்படி ஜெபிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், எதையாவது சொல்லி ஜெபி, ஒருவேளை உன்னுடைய ஜெபம் கேட்கப்படலாம் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் இவ்வாறாக கடவுளிடத்திலே ஜெபிக்கின்றார். கடவுளே, இந்த ஆபத்திலிருந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றிவிடும். இதுவரை நான் உம்மை தொந்தரவு செய்தது கிடையாது. இந்த ஆபத்திலிருந்து மட்டும் நீர் எங்களை காப்பாற்றிவிட்டால் இதற்கு முன்பதாக எவ்வாறு உம்மை தொந்தரவு செய்யாமல் இருந்தேனோ அதே போல உம்மை தொந்தரவு செய்யாமல் இருப்பேன் என்று கடவுளிடத்திலே வேண்டினாராம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்களும் இப்படிப்பட்டவையாகத்தான் இருக்கின்றன. தேவை என்று வருகின்ற பொழுது ஓடோடி ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுகின்ற நாம், தேவையில்லாத பொழுது அல்லது நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவரை திரும்பி பார்க்க மறந்து விடுகின்றோம். இன்னும் சில நேரங்களில் நம்முடைய ஜெப வாழ்விலே, நம்பிக்கை வாழ்விலே தளர்வடைந்து போய்விடுகின்றோம். கோயிலுக்கு போய் என்ன நடக்குது? ஆண்டவர்கிட்ட இவ்வளவு நாளா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறாரே, பின்ன ஏன் நான் ஜெபம் பண்ணணும்? பின்ன ஏன் நான் கோயிலுக்கு போகணும்? என் வாழ்க்கையில தான் அடிக்கு மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது என்று நாம் நம்முடைய ஜெப வாழ்விலை தளர்வடைந்து ஆண்டவரை விட்டு பல நேரங்களில் விலகி விடுகின்றோம். அன்பு மக்களே, மார்க்கு நற்செய்தி 13வது அதிகாரம் 13வது இறை வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு மன உறுதியோடு சோதனைகளுக்கு துன்பங்களுக்கு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நம்முடைய நம்பிக்கையை இழக்காமல் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு நம்முடைய ஜெப வாழ்விலை ஆழப்பட்டு நின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே நமக்கு தேவையான நேரத்திலே தேவையான உதவியை ஆண்டவர் நமக்கு செய்வார். எனவே நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே ஆழப்பட முயற்சி செய்வோம். எந்த அளவிற்கு அதிகமாக நம் ஆண்டவரை தேடுகிறோமோ, ஆண்டவருடனான அந்த ஜெப வாழ்விலே நாம் ஆழப்படுகிறோமோ, அந்த அளவிற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அருள் வரங்கள் நம் ஒவ்வொருவரையும் தேடி வரும். எனவே நம்முடைய நம்பிக்கை வாழ்வை சிந்தித்து பார்த்து, சோதித்து பார்த்து, புடமிட்டு பார்த்து, இன்னும் அதிகமாக நம்முடைய நம்பிக்கையில் நாம் ஆழப்பட, நம்முடைய ஜெப வாழ்வில் நாம் சிறந்து விளங்க, இறைவனை பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய ஜெப வீரர்களாக உருவெடுக்க முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை கேட்டு
தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்து நம் ஆண்டவரிடம் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு எடுத்துரைத்து மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உலக அளவில் மறைபரப்பு ஞாயிறாகிய இன்று இரண்டாம் வாசகம் கூறுவது போல மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க எம் பங்கு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் இறையியல் ஆற்றலை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வின் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உம்மை பற்றி மகிமையை, மாட்சியை மற்றவர்களுக்கு எடுத்து கூற தேவையான வல்லமை, இறை ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே எம் இறைவா, சாலைகளில் நாங்கள் பயணிக்கும் போது இயற்கை சீற்றங்களிலும் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரணும் கோட்டையும் ஆண்டவரே எம் இறைவா, நண்பர்களோடு மகிழ்ச்சியாக விளையாடும் எம் குழந்தைகள் அனைவரையும் பாதுகாப்போடு இருக்க நீரே அரணும் கோட்டையுமாயிருந்து பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அனைத்து மறை பணியாளர்களையும் நம்முடைய கண்முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய திருத்தந்தை, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவரத்தார், மறை பணி தளங்களிலே பணி செய்து கொடுக்கிற அனைத்து மறை பணியாளர்களையும் துறவியர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க
அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இறைவனுடைய அருட்கர துணை அவர்களோடு இருக்க, துன்பங்களில், துயரங்களில், சவால்களில் அவர்கள் மனம் தளராமல் இன்னும் அதிக உற்சாகத்தோடு, இன்னும் அதிக ஆற்றலோடு, இன்னும் அதிக வல்லமையோடு இறைவனை குறித்த செய்தியை அனைத்து மக்களுக்கும் அறிவிக்க, இறையாட்சியை இந்த உலகத்திலே கட்டி எழுப்பிட சிறப்பாக அவர்களுக்காக மன்றாடுவோம். கொடைகளின் வள்ளலே எம் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமுவந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானே. இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தே. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உமை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் சிறப்பாக மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியார், குழந்தை இயேசுவின் புனித தெரேசா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாற்றியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலத்தில்
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்திலே குருக்களுடைய ஆண்டு தியானத்தில் பங்கேற்பதற்காக பூண்டிக்கு சென்றிருந்தேன். நம்முடைய ஆயர் தலைமையிலே 55 குருக்கள் முதல் குழுவாக அந்த ஆண்டு தியானத்திலே ஈடுபட்டோம். சிறப்பாக எனக்காக அனைத்து குருக்களுக்காக ஜெபித்த அன்பு மக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் சிறப்பான விதத்திலே உங்களுக்காக ஜெபித்து கொண்டேன். தொடர்ந்து இதே போன்று ஒருவரை ஒருவர் ஜெபத்தினால் தாங்கி ஜெப வாழ்வில் ஆளப்பட அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை அனைவருக்கும் மறைபரப்பு ஞாயிறு தின நல்வாழ்த்துக்களை மீண்டுமாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைபரப்பு பணிக்காக நம்முடைய காணிக்கையை, நம்முடைய பங்களிப்பை ஆற்றுவது நம்முடைய ஞான கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. எனவே வழக்கம் போல மறைபரப்பு ஞாயிறு காணிக்கை பெறுவதற்கான அந்த கவர் உங்களிடத்திலே கொடுக்கப்படும். அன்பு மக்கள், வருகின்ற வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை சேகரித்து சேமித்து அடுத்த வாரத்திலே திருப்பலிக்கு வருகின்ற பொழுது அந்த காணிக்கை கவர்களை கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஒரு சிறிய பங்களிப்பு மறை பணியாளர்களுக்கு பெரிய அளவிலான உதவியாக இருக்கும் என்பதை எப்பொழுதும் மனதில் கொண்டு செயல்பட ஆண்டவருடைய நற்செய்தியை குறித்த அந்த மறைபரப்பு பணியிலே நாமும் பங்களிக்கிறோம், நாமும் அதன் உடன் பங்காளிகள் என்கின்ற உணர்வோடு தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தாலும் மறை பணியாளர்களை தாங்கிக் கொள்ள அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு இளையோர் பணியகத்திலிருந்து நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து நம்முடைய இளையோரை சந்திக்க இருக்கிறார்கள். எனவே அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் அந்த சந்திப்பிற்கு தயாராக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழா சீரும் சிறப்பாகவும் மிகவும் சிறப்பான விதத்திலே நடந்து முடிந்தது. அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஒத்துழைப்பை, உங்களுடைய உடனிருப்பை நல்கினீர்கள். அனைவருக்கும் மீண்டுமாக நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருவிழாவை குறித்த வரவு செலவு விவரங்கள் வருகின்ற ஞாயிறு திருப்பலியிலே வாசிக்கப்படும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய திருவிழா நாட்களிலே மறையுரை போட்டி வைப்பதற்கு பதிலாக அன்பு மக்கள் மறையுரையை தொகுத்து எழுத வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே அந்த மறையுரை போட்டியிலே 5 பேர் பங்கேற்றிருக்கிறீர்கள். சரண்யா, பவுலின், அருள்ராஜா, வயலட், செல்வி. மறையுரையிலே மறையுரை போட்டியிலே பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும், மறையுரைகளை தொகுத்து வழங்கிய ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த மறையுரையை தொகுத்து எழுதியவர்களுக்கு ஒரு சிறிய ஊக்க பரிசானது வழங்கப்படுகின்றது. 5 பேரும் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரண்யா, பவுலின், அருள்ராஜா, வயலட், செல்வி. மக்களே, போன வாரம் மறந்துட்டேன். நான் ஊர்க்காரங்க செய்வாங்க நினச்சேன். நம்முடைய பாடகர் குழுவிற்கு சிறப்பான விதத்திலே தலைமையேற்று இசை மீட்டிய அன்பு தம்பி அகில் ராஜா அவர்களுக்கு, தம்பிக்கு நம்முடைய பாராட்டை, நம்முடைய ஊக்கத்தை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே இந்த நூலாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். சிறப்பான விதத்தில் 10 நாட்களும் சிறப்பாக இசை மீட்டி
எங்களுடைய பங்கிலேயே ஒரு இசை வல்லுனர் இருக்கிறார், நாங்கள் வெளியே செல்வதற்கு இனி அவசியமில்லை என்று இந்த உலகத்திற்கு எண்பிக்கக்கூடிய விதத்திலே சிறப்பாக முயற்சி எடுத்து நல்ல விதத்திலே இசை மீட்டி பாடகர் குழுவினர்களை ஒருங்கிணைத்து நம்முடைய வழிபாடு சிறக்க உதவி செய்த அன்பு தம்பி அகில் ராஜாவிற்கு நம்முடைய பங்கின் சார்பாக இந்த சிறிய நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம். ஆண்டவர் சியோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக. திருவிழாவோட செஞ்சிருக்கணும், மறந்துட்டோம், சரி பரவாயில்ல. தொடர்ந்து தம்பியினுடைய பங்களிப்பு நம்முடைய ஊருக்கு, நம்முடைய பங்கிற்கு நிறைவாக இருப்பதாக. நம்ம மக்களே, இன்னும் ஒரு சின்ன ஒரு அறிவுரை. வாசகம் வாசிக்கிறவங்க மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணும்போது மைக்கை பிடிக்க வேண்டாம், சரியா? கீழே வந்த ஒரு வளைவு இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிங், அதை பிடித்து அட்ஜஸ்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மைக்கை பிடிச்சி மேலேயும் கீழேயும் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி உடஞ்சிரும், அந்த ஜாயிண்டில் அந்த இணையக்கூடிய இடத்துல விட்டுரும். அதனால் கொஞ்சம் அதை கருத்தில் கொண்டு செயல்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். புதிய மைக்குகளை பயன்படுத்துகிறோம். அன்பு மக்கள் அன்பான பங்களிப்பை கொடுத்து அனைத்து மைக்குகளும் புதியதாக வாங்க அருள் கூர்ந்திருக்கிறீர்கள். இன்னும் வழிபாட்டிற்கு தேவையான பல பொருட்களையும் மனமுவந்து கொடுத்திருக்கிறீர்கள். எனவே அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதத்திற்கான விவிலிய விடை அந்த தாள், நம்முடைய குயிஸ் பேப்பர் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அருட்சகோதரிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தோடு நாம் புதிய ஏற்பாட்டை நிறைவு செய்கிறோம். அடுத்த மாதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். எனவே அன்பு மக்கள் அதிக உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு இந்த வினாடி வினா போட்டியிலும் பங்கேற்கும்படியாக, திரு விவிலியத்தை எடுத்து வாசிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக, அதனை வாழ்வாக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பில் நம்பிக்கை கொள்வோரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அதனால் அவர்கள் ஆன்மாவை சாவினின்று காக்கின்றார், பஞ்சத்தில் அவர்களுக்கு உணவளிக்கின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் இன்று மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடும் நாம் மறைபரப்பு பணியை செய்யும் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.